எல்லோருக்கும் வணக்கம். டாக்கெடிசி இதனுடைய நோக்கமே எந்த விஷயத்தையும் பேசி சரி பண்ணலாம். ஒரு காதலன் காதலி, புருஷன் பொண்டாட்டி, அப்பா பையன், அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, மாமா மச்சான், ஏன் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையே பேசி சரி பண்ணலான்னு. பேசி சரி பண்ணாத முடியாத விஷயமே கிடையாது. ஏன்னா நம்மளாம் நல்லா பேசுவோம், அது நம்முடைய பலம். இப்போது ஒரு சின்ன விஷயம் இது ஒரு பெரிய விஷயமா பேசுகிறாரு அப்படின்னு நினைக்கலாம். எவ்வளோ பெரிய சிங்கமாக இருந்தாலும் ஒரு அது மேலே உட்காந்து டிஸ்டர்ப் பண்ணும். ஆனால் சிங்கம் அப்படி இப்படின்னுது. ஆக சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் உருவாது. சிங்கத்தையே டிஸ்டர்ப் பண்ணுது ஈனா, சின்ன விஷயம் நம்ம டிஸ்டர்ப் பண்ணல. அதனால் பேசி சரி பண்ணிடலாம். டாக் இட் ஈஸி. புகார் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி டாக் இட் ஈஸியுடைய ரூல்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். பைக் வச்சுட்டு ஃபிலிம் காட்டுவாங்க, அந்த மாதிரி அசால்ட்டாலாம் பேசக்கூடாது, ரொம்ப பொறுப்பாக பேசணும். பொண்ணுங்க பார்த்த உடனே ரோட்டு மாதிரி வண்டி ஓட்டுவான், அந்த மாதிரி சப்ஜெக்ட் மாதிரிலாம் பேசக்கூடாது. ஒரே சப்ஜெக்டை எடுத்தது தெளிவாக பேசணும். நைட்டில் சில பேர் பெட்ஷீட் போத்திக்கிட்டு உள்ளே முன்னு பேசுவான், அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. லைட் போட்டு பிரைட்டாக இருக்கும்போது தெளிவாக பேசுகிறோமே, அந்த மாதிரி உங்கள் வாதம்லாம் தெளிவாக இருக்கட்டும். வாங்க. வணக்கம். உங்கள் பேர்? சஞ்சீவ். சஞ்சீவ் என்ன கிணத்துக்குள்ள பேசுகிறேன், நல்லா பேசுங்க. சஞ்சீவ். அப்போ பெரிய கிணறா இருக்குது. சஞ்சீவ் என்ன பண்ணீங்க? சஞ்சீவ் பிஏ ஜேர்னலிசம் பண்ணுறேன். அப்படியா? வீட்டில் யாராரு? அண்ணா, அம்மா, அப்பா, தங்க, நான். அப்படியா? சரி. உங்களுடைய பொழுதுபோக்கு என்ன? பொழுதுபோக்கா? படம் பார்க்கறது. படம் பார்க்குறது. படிக்கிறது? படிக்கிறது மெயின். இது சைடு. சஞ்சீவ் சொல்லுங்க சார். இப்போ நீங்கள் யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? அவர் பேர் என்ன? அருண். அருண் 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 வாங்க. வணக்கம் ஐயாவா. நான் ஒரு விஷயம் படித்தேன். ஒரு மனுஷன் திடீர்னு திடுக்கிட்டு அப்படியா அப்படின்னு அதிர்ச்சி ஆகிறது எதுக்குன்னா, அவரை பார்த்து ஐயான்னு கூப்பிட்டாது. நான் எனக்கு அந்த மாதிரி ஆச்சு. என்னை பார்த்து நான் பையா மாதிரி இருக்குன்னு ஐயான்றீங்க. ரொம்ப மரியாதை கொடுத்து சரி பண்ண அர்த்தமா? சரி, உங்கள் புகார் என்னன்னு ஸ்டார்ட் பண்ணலாம். என்னென்ன புகார்? முதல் புகார் என்னன்னா ஐயா, நீ ஐயான்றையோ மனசு திக்குனுதியா? முதல் புகார் என்னன்னா சார், இப்போ என் ஃப்ரெண்ட் இருக்கால பிரியா, பிரியா கூட நான் பேசினேன்னா இவன் உடனே கலாய்க்க ஆரம்பிச்சிருவான். ஓ, பிரியா வந்து அடுத்த டிபார்ட்மெண்ட் பொண்ணு. சரி. பிரியாவும் கமலேஷும் அடுத்த டிபார்ட்மெண்ட், திவ்யா தான் என் டிபார்ட்மெண்ட். ஐயோ, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். டிபார்ட்மெண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணும். சரி. இவன் நானும் திவ்யாலாம் ஒரே கிளாஸ். சரி. பிரியாவும் கமலேஷும் வேற டிபார்ட்மெண்ட். சரி. நாங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பக்காவா புள்ளி விவரமா பிரியா திவ்யா அப்படிலாம் சொல்கிறீங்க. இதெல்லாம் ஒரு சும்மா ஒரு பேருக்கு சொல்கிறது தான் பேர், தவிர ஒரிஜினல் பேர்லாம் கிடையாது. அதான் நாளைக்கு பிரச்சனை பேப்பர்லாம் கூட போடுவாங்கல்ல. இது வந்து உண்மையான பேர் அல்ல. பிரியா திவ்யா வந்து காமன் நேம். திவ்யா வந்து நாட்டுக்கே வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்தியாவுக்கு பிரியா திவ்யான்னு பேர் வைக்கலாம், அவ்வளோ ஃபேமஸான பேர். ரெண்டும் அது காமன் நேம்ன்றது அது யூஸ் பண்ணணும்ல. அப்பா பிரியான்றது காமன் நேம், திவ்யான்றது காமன் நேம்னு இன்னைக்கு அறிவிக்கிறோம். என்ன சொன்னீங்க? நான் பேசினேன்னா இவன் ஒரு வாட்டி கலாய்ச்சான். அதை பார்த்து என்ன தெரியுமா கலாய்ச்சான், இப்போ உன் கூட மட்டும் தான் பேசுமா, மட்டும் தான் பேசுமா? பக்கத்து டிபார்ட்மெண்ட் பொண்ணு கூட உனக்கு என்னடா பேச்சு? அந்த பொண்ணை கரெக்ட் பண்ண பாக்குறியா? நேரடி சொல்லிட்டாங்க. எல்லாம் கேட்டுருவாங்க, நண்பர்கள் தானே. அந்த பொண்ணு கரெக்ட் பண்ண பாக்குறியா அப்படிலாம் கேட்டா உடனே அந்த பொண்ணுக்கு அடுத்த வாட்டில இருந்து இவனை பார்த்தாலே பயம். இவன் வந்தாலே ஏன் வந்திருக்காண்டா, வாங்கடா சீக்கிரம் போயிடலான்னு கிளம்பி கூட்டு போயிடும். சீக்கிரம் போயிடலான்டான்னு யாரெல்லாம் கூட்டு போகுது? எங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க இது ரொம்ப கிட்ட நின்று பார்த்தா தெரியும். கிட்ட நின்று பார்த்தா தெரியும். சரி. அன்பானி வந்து பிரியா கிட்ட பேசும்போது வந்து கெடுத்து விட்டுறான். இந்த மாதிரி நடக்குதா? அதுக்கப்புறம் நான் அடுத்த டிபார்ட்மெண்ட்ல யாருனாச்சும் தமிழ் கிளாஸ்ல உட்காந்து இருக்கோம் ஐயா, அது பக்கத்துல இருக்க பொண்ணு ஏதாவது டவுட் கேட்டு சொன்னா கூட பண்ணிட்ட போல அப்படின்றது. தம்பி நீங்க வந்ததுல பேசிக்கிட்டே இருக்கீங்க, என்ன பேசுறீங்க? யாருக்கிட்ட? என்கிட்ட. யார்? இவரு. சரி. கேட்கும்போது அந்த பொண்ணு ஐயோ இவன் கூட பேசுறது கூட தப்பு போய் அந்த பொண்ணு நம்மள அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓஹோ, இவர் வந்து அங்க பார்த்தாலும் கட் பண்றாரா? இவர் உள்ள நுழைய பாக்குறாரா? அதுதான் எனக்கு ரொம்ப நாளா புரியல. அத புரியாம நண்பனா வச்சிருக்கோ, பெரிய பிரச்சனை இல்ல இது. எந்த நேரமும் என்ன வேணாலும் ஆகலாம்ல. சரி, நீ ஏற்கனவே அந்த பொண்ணுக்கு ஃப்ரெண்ட் இருக்கிறான்னு தெரிஞ்சா லவ் பண்றாள், உனக்கு தான் சகஜம் கொடு. ஐயோ, அது லவ் இல்ல ஃப்ரெண்ட்ஷிப். லவ் இல்ல ஃப்ரெண்ட்ஷிப். சரி, ரெண்டாவது கம்ப்ளைண்ட். ஒன்னு ஒரு அந்த பொண்ணு பேசுறது இல்ல இவனால. ரெண்டாவது பொண்ணு எந்த டிபார்ட்மெண்ட் பொண்ணு கூட பேச முடியறது இல்ல.
ஓ ஓ ஓ பெரிய பிரச்சனையாச்சு. மூணாவது பிரச்சனை என்னன்னா இவன் பொண்ணுங்களோட மட்டும்தான்டா பேசுவான் அப்படின்னு வந்து வதந்தி உங்களை மாதிரி வதந்தி. ஆ அடேங்கப்பா, சஞ்சய் வந்து பெண்களுடன் மட்டும்தான் பேசுவார். ஆமாம். அப்படியா? இது வரேன் அடுத்தது வரேன். வேற எதுனா கம்ப்ளைண்ட்? இது இவ்வளோதான். இந்த மூணுக்கே போதும். போதும். சரி, அவர்கிட்ட அதை பற்றி கேட்போம். அருண் சொல்லுங்க ஐயா. அவருக்கு மேலே சொன்ன கம்ப்ளைண்ட்லாம் கேட்டீங்களா? கேட்டாச்சு. ஏன் ஃப்ரீயாக பேச முடியல? ஃப்ரெண்டுன்னு தான் சொல்கிறாரு அவர். லவ்னா பரவாயில்ல, நான் ஒதுங்கிடுவேன். ஃப்ரெண்டுன்னா ஓ லவ்னா ஒதுங்கிடலாம். லவ் நான் ஒதுங்கிடலாம். ஏன்னா ஃப்ரெண்டுன்னா பொதுவாக இருக்கு. பொதுவாக இருக்கு. இன்னும் டிசைட் பண்ணல. அந்த பொண்ணு நானும் ஃப்ரெண்டு தானே, அவனுக்கு இன்ட்ரோ பண்ணி வைக்கலாம்ல. பிரியாவுக்கு நானும் ஃப்ரெண்டு தானே. நானும் ஃப்ரெண்டு தானே, இன்ட்ரோ பண்ணி வைக்கலாம்ல. ஏன் பண்ண மாட்டாரு? அதான் வேலை. ஏன் இன்ட்ரோ பண்ணி வச்சா நீங்களாம் என்ன தொந்தரவு பண்ணுவீங்கன்னு தெரியாது அவருக்கு. ஐயா நீங்களே சொன்னீங்க நான் அமைதியான பையனை. அமைதியான குரல், ஆனால் உள்ள ஏதோ ஒன்று உறங்குது. இல்லை ஐயா, அப்படிலாம் வேற செக்ஷன்லாம் போய் கூட டிஸ்டர்ப் பண்ணிக்கலாமே. வேற செக்ஷன் வேலை பண்ணிட்டு இதுக்கு என்ன சுற்றுறீங்களா? அவன் எங்கெல்லாம் போறான்னு ஏன் என்னையும் கூட வச்சுருப்பேன். நான் மட்டும் தனியாக இஞ்சி தொண்டை குரங்க மாதிரி உட்காந்துட்டு அதான் நான் தனியாக இந்த ஓரமாக உட்காந்து அவனையே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமான்னு கேட்குறேன். ஏன் கூட உட்கார வச்சு பேசி நானும் வரேன். நான் வரமாட்டேன் சொன்னேன். கூட்டணி அமைச்சியா பண்ண முடியும்? சரி, அதுக்கப்புறம் வதந்திகளை பரப்புறீங்கன்னாரு. வதந்திங்கெல்லாம் அவர் பெண்களோடு தான் பேசுறாருன்னு உங்கள் நண்பருங்க. உண்மை தானே? இப்போ வதந்தியை பரப்பியிருக்காரு. அப்படி இவரை பற்றி நீங்கள் என்ன வதந்தி பரப்ப வேண்டியது தானே? அது தப்பு இல்லை. அது தப்பு இல்லையே. ஏன் அவன் அப்படி பண்ணும்போது நம்ம பண்ண வேண்டியது தானே? பழிலாம் சரி. பழிலாம் வேணாம். பிரியா இவரை பற்றி உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கு? பிரியாவுக்கு இவனை பார்த்தாலே பயம். அவன் வந்துட்டான்னு சொல்லுவா. வந்துட்டான். அது மாதிரி என்ன பண்ணிருக்காரு? பக்கத்துல நாங்க பேசிக்கிட்டு இருப்போமா, அண்ணன் வந்து நீ முடிய ஸ்ட்ரைட்னிங் பண்ணிருக்கியா? அந்த பொண்ணு முடிய ஸ்ட்ரைக்கிங் பண்ணா ஸ்ட்ரைட்டா வச்சா உனக்கு என்ன? அதை போய் நீ கால் பண்ண. ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்பவுமே அப்படி தான் இருக்கணும். இவங்க ரெண்டு பேரும் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டாலும் இங்கே வந்து இவங்க பேசுகிற விதம் பார்க்கும்போது இப்படி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க மாட்டாங்களா நமக்கு? நம்ம ஜாலியாக இருக்க மாட்டோமான்னு நிறைய பேர் ஏங்குற மாதிரி இருக்குது. இதனால் தீர்ப்புலாம் நான் ஒரு முடிவுலாம் வரல. இதை ஒரு பிரேக் அப்புறம் பேசுவோம். ஒரு பொண்ணு உங்களுக்கு ஃப்ரெண்டு, அது உங்கள் இன்னொரு ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு, அது இவராக கூட வச்சுக்கலாம். அந்த பொண்ணு எல்லாத்தையும் ஜாலியாக பார்க்குது. போனால் ஃப்ரெண்டு தான். திடீர்னு உங்ககிட்ட வந்து அண்ணன் அப்படின்னுச்சுன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? காண்டாவேன். கோபப்படுவீங்க. எப்படி? இவ்வளோ நல்லா ஃப்ரெண்டாக போயிட்டு திடீர்னு என்ன அண்ணன்னு கேட்பேன். நான் இது வரைக்கும் நான் ஒன்று அண்ணன் சொல்லாமல் இருந்தேன். அண்ணன் சொல்லலன்னு என்ன அர்த்தம்? மனசுக்குள்ளே வச்சுருந்தேன். பிடிச்சிருந்தா அண்ணனா ஏற்றுப்பேன், இல்லைனா ஏற்றுக்க மாட்டேன். அவ்வளோதான். சிம்பிள். பொண்ணை பிடிச்சிருந்தா லவ்வாக தான் ஏற்றுக்கணும். அண்ணனா ஏற்றுக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணுமா? எனக்கு தங்கச்சியாக வரதுக்கு ஒரு தகுதி வேணும். என்ன பாயிண்ட்யா? இவருக்கு தங்கையாக இருக்கிறதுக்கு ஒரு பொண்ணுக்கு தகுதி ஒன்றுனா கண்டிப்பாக தங்கையாக இருக்கிறதுக்கே தகுதி ஒன்றுனா லவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ தகுதி ஒன்று வச்சுருப்பேன்? அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர்கிட்ட கேட்கல. உனக்கெல்லாம் தெரியும் இப்படிலாம் லிஸ்ட். அவங்க அப்படி போகிற அப்படி இதெல்லாம் அநியாயம். எதிர்க்க கூப்பிட்டு வச்சு நல்ல ஃப்ரெண்டுன்றால ரொம்ப ஜாலியான ஃப்ரெண்டு. சரி, அவரை எதிர்க்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுறது ஆள் கூட்டம் வந்தீங்களா? கண்டிப்பாக. எல்லாம் காசு கொடுத்து கூட்டம் வந்ததா? சேர்ந்த கூட்டம் எல்லாம் இவருக்கு சப்போர்ட் பண்ணுறது ரெடியாக இருக்கீங்களா? முதல் ஆள் யாரு? உங்கள் பேர்? பிரியதர்ஷினி. இந்த மாதிரி ஏடா கூடமான கேஸுங்க உங்கள் கூடலாம் பழகி யாரையாவது நீங்கள் அண்ணான்னு சொல்லுவீங்களா? இல்லை, நான் ஃபஸ்ட் டைமே எல்லாரையும் அண்ணன் கூப்பிட்டுருவேன். ஃபஸ்ட் எடுத்தோட சேஃப்டியாக எல்லாரையுமே அண்ணான்னு கூப்பிட்டுறது. பேசின உடனே அண்ணான்னு கூப்பிட்டுடுவேன். பேசின உடனே அண்ணான்னு கூப்பிட்டுறது. பாவம் அவங்களாம் என்ன பாவம் பண்ணாங்கம்மா? ஏதோ ஒரு நம்பிக்கையில் தான் வாழ்கிறாங்க. என்னைக்காவது ஏதாவது நடக்காதான்னு. இது வரைக்கும் யாரும் அப்படி பேசினதில்லை. எல்லாருமே எத்தவொன்னு அண்ணான்ட்டு அப்புறம் என்ன பண்ணுவான்? சரி, இவருக்கு சப்போர்ட் பண்ணி அவர் எதுக்கு என்ன சொல்றீங்க? எல்லாருடைய லைஃப்லுமே இருக்கிறது தான். ஒரு காலேஜ்ல நம்ம போனோம்னா இப்போ நம்ம கூட படிக்கிறவங்க கூட ஃப்ரெண்டா தான் பேசுவோம். அதே மாதிரி அண்ணா சொன்ன மாதிரி தான் பக்கத்துல என்னோட செத்தா இல்ல என்னோட சீனியர் இல்லையா, அதனால கூப்பிட்டு பழகிட்டேன். சரி, பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருப்போம், சாதாரணமா பேசுவோம். என் ஃப்ரெண்டே பக்கத்துல இருப்பா. இந்த சைடு யாராச்சும் கூட படிக்கிற பையனா தான் இருக்கும், சாதாரணமா ஏதாவது பேசிட்டு இருப்போம். அவ கூப்பிடுவா,
என்ன மச்சி ஏதோ பேசுற போல அந்த பொண்ணு ஓ ஆண்கள்ல தான் இப்படி ஒரு நரி கூட்டம் இல்ல பெண்கள்லயும் இருக்கு. பெண்கள்லயும் இருக்காங்க. சரி சரி சரி. ஏதோ பேசுற போல இல்லடி சும்மா சாதாரணமா ஏன் நானும் தான் இந்த சைடு உட்காந்துருக்கேன் இந்த சைடு திரும்பலாமே. அடேங்கப்பா. சாதாரணமா தானே பேசுறேன். இப்போ சப்போஸ் நம்ம அதே வார்த்தையை பொண்ணுங்க கூட பேசினா தப்பு கிடையாது. அதுவே பசங்க கூட பேசினா அதை ஒரு குத்த கண்டுபிடிச்சி இப்படி எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்றதுக்கே தனியா ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. கூட்டம் இருக்காங்க. இவரை சப்போர்ட் பண்ணி 2 பெண்கள் வந்திருக்காங்க. அதே மாதிரி இல்ல உங்க பக்கம் 2 பெண்கள் வருவான்னு பார்த்தா எல்லாம் ஆம்பளை பசங்களா இருக்கிறாங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு பொண்ணு கூட இல்ல, பரவாயில்ல. ஆம்பளை பசங்களை யாரு ஒரு சப்போர்ட் பண்ணி பேசுங்க. யாருப்பா உங்க பேரு? ஹரிபாஸ்கர். ஹரிபாஸ்கர். நீங்களாம் ஒன்றா படிக்கிறீங்களா? ஆமாம். ஒரே கிளாஸா? வேற ஒரு டிபார்ட்மெண்ட். வேற. சரி, அவருக்கு சப்போர்ட் பண்ணி என்ன சொல்ல போறீங்க? ஹச்ஓடியை போய் மீட் பண்ணா வாடா அப்படின்னு இருப்பான். பையன் பார்த்தீங்கன்னா நம்மளோட தான் பேசிட்டு இருப்பான். ஆனால் பார்த்தீங்கன்னா பையன் இருக்க மாட்டான், 10 அடி பின்னாடி நிற்பான். ஏன்னா ஒரு பொண்ணு பக்கத்து வந்திருக்கும், யாருனே தெரியாது அந்த பொண்ணுகிட்ட போய் நம்பர் வாங்கிட்டு இருப்பான். சரி, அதுக்காக நம்ம நல்லா பேசும்போது விட்டு போயிடறாங்க. அதுக்காக அவங்களை கெடுக்கிறதா? அவங்க 2 பேரும் பிரிச்சு அப்படிலாம் நாங்கள் பண்றது இல்லை. சாதாரணமா பேசிட்டு இருக்கும்போது போனா பிரச்சனை இல்லை. ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கும்போது அவனுக்கு அதை விட முக்கியம். அது அப்படி கிராஸ் பண்ணி ஒன்று போறது மதியம் அந்த வாய்ப்பு எப்போ கிடைக்கும்? ஒன்றை பார்த்தா இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு தெரியுது. உலகத்துல எல்லா பூனையும் பால் தான் குடிக்கும், எந்த பூனையும் காப்பி குடிக்காது பொழுது பால் தான் குடிக்கும் பொழுது. நல்லா ஜாலியாக பேசினாரு. அவரை எதிர்த்து உங்களுக்கு சப்போர்ட்டா யார் பேச போறீங்க? உங்க பேரு? அகிலன். அகிலன். ஆக்சுவலாக அவர் சொன்னார், ஹரிபாஸ்கர் சொன்னார், இது போல் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பற்றி பேசிகிட்டு இருக்கும் போது போயிடுவான்ட்டு. எக்ஸாம்லேயும் இம்பார்ட்டன்ட் தான், எக்ஸாம் எழுதிட்டே இருப்பேன், காமிட்டானா காமிக்க மாட்டானுங்க. அப்போல்லாம் ஃபெயில் ஆயிடும். அப்போல்லாம் இம்பார்ட்டண்டாக தெரியாது. ஃப்ரெண்டு யாரோ ஒரு பொண்ணுகிட்ட போய் பேசினா மட்டும் தான் இம்பார்ட்டன் தெரியுது. எக்ஸாம் அப்போ காமிட்டானா காமிக்க மாட்டான், ஆனால் போகிற வேலை காமிட்டானா காமிக்க மாட்டான். அதான் பிரச்சனை. என்ன பாயிண்டாக வச்சாரு பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்டிங்களா ஏன் எங்கள் கேங்கில் பொண்ணே இல்லைன்னுட்டு. ஏன்னா அவர் வச்ச இதுவே அப்படிதான். ஏன் அவர் பொண்ணுங்கிட்டே பேசிகிட்டு இருக்காருன்னா, பொண்ணுங்கூடயே பேசக்கூடாதுன்னு தான் அவங்கள கூட்டே வரல நாங்கள். ஆஹா, என்ன உங்கள் அணியில் ஏன் பெண்கள் இல்லைன்னா இங்கே வந்து பொண்ணு கூட பேச வேண்டியிருக்குமே. நீங்களாம் கட்ட பிரம்மச்சாரியா? இதே மாதிரி தான் என் காலேஜில் ஐடி கார்டுக்கு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். நானும் என் ஃப்ரெண்டும் நின்றுட்டு இருந்தோம். அவன் வந்து மச்சான் இருடா நான் போய் பேசிட்டு வரேன் அப்படின்னா. சரி யார் கூட தான் போவேன், நானும் கூட போனேன். அதான் மச்சான் ஒரு 2 ஸ்டெப்பு தள்ளி நில்லு அப்படின்னா. ஓ, ஏன் காரணம்? 2 ஸ்டெப்பு உங்களை தள்ளி நீங்க சொன்ன காரணம் என்ன? இல்லை எப்பவுமே ஒன்றா தான் போவோம் நாங்கள் எங்கே போனாலும். சரி, அவங்க வேறு டிபார்ட்மெண்ட் போல் ஐடி கார்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தான். போயிட்டு வாட்ச் யுவர் ஃபேஸ்புக் ஐடி அப்படின்னு கேட்குறான். நானும் டேய் வந்துடுறேன், அந்த பொண்ணு எதனா சொல்ல போகிறான். பொண்ணுங்க கூட பேசும்போது நீ ஏன் வர, இட்ஸ் மை பர்சனல் அப்படின்னு போடா கெட் அவுட் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புறேன். இந்த சைடில் என் பேர் ஸ்டாலின். இப்போ அவர் சொன்னார் நாங்கள் பொண்ணுங்கிட்டே பேச மாட்டோம், அதனால பொண்ணுங்களை கூட்டு வரலன்னு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு ப்ரோக்ராம்க்கு முன்னாடி தான் அவங்க குரூப்லேருந்து ஒருத்தர் எங்கே இந்த பொண்ணு கூட பேசிட்டே இருந்தார். யாரையே கண்டுக்கல. அப்படியா? பாரியாயோ இதெல்லாம் பாரு. அங்க அதுவும் இந்த பொண்ணு வந்துச்சு, இந்த பொண்ணு வந்த உடனே விடல, ஃபுல்லா பேசிட்டே தான். எந்த பொண்ணு? அந்த ப்ளூ டார்க்கா? அந்த ப்ளூ தான். இந்த டீம்ல இருந்து யாராவது உங்கள்கிட்ட பேசுனாங்களா? என்ன பேசுறாங்க அவங்க பாரு? உங்ககிட்ட நைஸா வந்து கேமராக்கு பின்னாடி வந்து கடலை போட்டு இங்க வந்து நல்லவங்க மாதிரி நாங்களாம் ரொம்ப நல்லவங்க, நாங்கள் பொண்ணுங்கிட்ட பேசவே மாட்டோம், அந்த நேரத்தில் தான் படிக்கிறோம், அதுதான் மார்க் வருது. இவர் வச்சுருக்கானுங்க. யார் பேசினானுங்க? என்ன கடலை போட்டானுங்க சொல்லுங்க. ஹரி பேசினா. ஏய் பையன் நினச்சி இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு நினைச்சுங்க. ஓகே, அந்த பிரச்சனையை அப்புறம் வச்சுக்கலாம். இது என்ன ஒரு புகார்? இதை பற்றி வந்து காலேஜ் பசங்களை கூப்பிட்டு இவ்வளோலாம் பேசுகிறாங்களே அப்படின்னு நினைக்கலாம். பசங்களுக்கு இது பிடிக்கும். இது பேசுகிறதால நம்ம மனசில் இருக்கிறதுலாம் வெளியே கொண்டு வரணும். பேரண்ட்ஸுக்கு ஒரு டவுட்டு, பசங்க எப்போ பார்த்தாலும் பொண்ணுங்கிட்ட பேசுகிறாங்களே, பொண்ணுங்க எப்போ பார்த்தாலும் பசங்கிட்ட பேசுகிறாங்களே, ஏதாவது வரம்பு மீறிடுவாங்களா அப்படின்னு ஒரு திக்குன்னு இருக்குல்ல. இப்போ பாருங்கள், அவங்களுக்கு அவங்க எல்லாம் எதுன்னு தெரியுது, ஜாலியாக எதுன்னு தெரியுது, அதான் மனம் விட்டு பேசுகிறாங்க. பசங்களை கவனிங்க, கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்க விடுங்க. ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் மறுபடியும் நிறையா பேசுவோம். ஒரு ஜாலிவாதம் தான் நடக்குது, விதண்டாவாதம்லாம் இல்லை. அவர் நல்லவருங்க, இவர் கெட்டவர் இல்லை, இவர் கெட்டதெல்லாம் சொல்ல, பட் நல்லா இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குது. ஆனால் இதுக்குள்ளே ஏன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு நம்ம விஷயத்தில் தலையிட்டான், அந்த வருத்தம் இருக்குது. அவரை உங்களால் யாராவது ஒரு ஆள் ஸ்ட்ராங்காக உங்கள் பாயிண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணி பட்டு 4 வார்த்தை பேசுங்க. எங்கள் பக்கத்தில் வினோத் எனக்கு பதிலாக நச்சுன்னு 4 வார்த்தை சொல்லுவார். அவர் தான் நச்சுருக்கிறாரு. வினோத் சார், இப்போ என்னோட இதில் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஒன்று சொல்கிறேன் சார். நாங்கள்லாம் ஒன்றா படிச்சுட்டு இருக்கோம்.
நான் 3rd இயர் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் இயரில் வந்து புதுசாக ஒரு பொண்ணு ஜாயின் பண்ணுறான். சரி. பிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் எங்கே அப்படின்னு ஒரு நாள் வந்து கேட்டான். அப்போ என் ஃப்ரெண்டு என்ன பண்ணா, நேராக ஓடி வந்துட்டு பேசிட்டு அட்ரஸ் சொல்லி அனுப்பிச்சிட்டான் அவளுக்கு. வந்த உடனே என்ன மச்சான் யார் அவள் கரெக்ட் பண்ணுறியா, அட்ரஸ் கேட்ட கரெக்ட் பண்ணுறேன் அடுத்த ஸ்டேட்மெண்ட்டே அவர் கரெக்ட் பண்ணுறியான்னு தான் வார்த்தை வருது சார். ஸோ இது வந்து எங்களை மாதிரி கேர்ள்ஸ் கிட்ட பேசுகிற பசங்களுக்கு வந்து மனசு குத்துது. ஈவன் இவங்க வந்து சரி நேராக வந்துட்டு அந்த பொண்ணு இன்ட்ரோ கொடுறா அப்படின்னு சொன்னா சரி ஆஸ் அ ஃப்ரெண்டு நீ கேட்குறேன்னு இன்ட்ரோ பண்ணிடலாம். அது விட்டு எடுத்தோன்னே வந்துட்டு இந்த மாதிரி ஏடாகூடமான கேள்வி கேட்டுட்டு இன்ட்ரோ பண்ணனா நாங்கள் எப்படி சார் நம்பி பண்ணுறது இவங்க கிட்ட? அப்படியா? நீங்கள் சொல்ல வர்றதுன்னா நாங்கள்லாம் ரொம்ப நல்லவங்க, இவங்க வந்து இப்படி கெடுக்குறாங்க எங்கள் மேலே விட்டு. அருண், உங்களுக்கு சப்போர்ட் யார்? எனக்கு சப்போர்ட்டாக விஜய் இருக்கார் சார். விஜய். ஹலோ சப்போர்ட்டாக விஜய். உங்கள் என்ன கூட படிக்கிறீங்க? ஆமாம் சார். ஒரு நாள் போயிட்டு இருந்தேன் நானும் என் ஃப்ரெண்டும் போயிட்டு இருக்கப்ப திடீர்னு ஓடலாம், என்னடா அவன் ஓடுறானே என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் பின்னாடியே போனேன். அங்கே பார்த்தா ஒரு பொண்ணு ஹாய் டியூட் அவன் பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ எனக்கு எவ்வளோ கண்டா இருக்கும். இல்லை சார், நான் அவனோட நம்பி தான் போய்கிட்டு இருக்கேன், 10 பைசா கிடையாதுன்ட்டேன். அவன் பாட்டு விட்டுட்டு ஓடுறானே, நான் எங்கே போவேன் கொஞ்சம். ஓ அதான் உன் பிரச்சனை? அதான் பிரச்சனையே. நம்ம 10 கொண்டு போல அவன் காலி பண்ணலான்னா அவன் ஏதோ அந்த பொண்ணு கரெக்ட் பண்ணி அது காலி பண்ணுற பிரச்சனை. அப்போ போயிடுச்சுன்னா நம்ம நிலமை. ஓஹோ அதுதான் பிரச்சனை. இப்போ நான் அவன் கூட முடிஞ்சுங்க 10 ரூபா செலவு பண்ணுவான் சார். மிஞ்சி போனால் ஒரு டீ வாங்கி தரோம்னு வச்சுங்களேன், அதுவும் நான் காசு கொடுப்பேன் சில நேரங்களில். பல நேரங்களில் அவன் தான் கொடுப்பான். நட்பு வந்து ஒரு சிங்கிள் டீயை சொல்லி காமிச்சேயா? இல்லை சார், அதுதான் சிங்கிள் டீல தான் மேட்டர் இருக்கு. சிங்கிள் டீ தான் மேட்டர் இருக்கு. நட்பு சார், நட்பு மேட்ரு. ஏதோ பொண்ணுன்னு வச்சிங்களேன், கேஎஃப்சி கூட்டு போகிறது, மாயாஜால் கூட்டு போகிறது. நானும் வரண்டாங்கிறேன். நீ இல்லை மச்சான் உனக்கு வேலை இருக்குன்னு சொன்னியாடா. இல்லை வேலைடா வெட்டியாக தான்டா இருக்கேன். இல்லை மச்சான் உனக்கு வேலை இருந்தா போடா அப்படின்னு இந்த மாதிரி கழட்டி விட்டு போயிடுது. அதனால தான் சார் இவங்கெல்லாம் பார்க்குறப்போ கொஞ்சம் ஆதங்கமாக இருக்குது, கொஞ்சம் திருந்துங்கடா கழட்டி விடுறாங்க. அதான் பிரச்சனை. அதுவும் பிரச்சனை. ரொம்ப ஜாலியான வாதம் நல்லா பேசியிருக்காங்க. இப்போது உங்கள் பிரச்சனை என்னென்னா, நீங்கள் அது பெண் நண்பர் கூட கேர்ள் ஃப்ரெண்டு கூட நல்ல ஜாலியாக பேசும்போது உள்ளே வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாரு. அந்த பொண்ணுக்கு இவரை பார்த்தாலே பிடிக்கல. அதான் உண்மை சொன்னீங்க, பார்த்தாலே என்னமோ தெரியல அவன் அப்படின்னாங்க. இப்போ உங்கள் ஆளுங்களுக்கு எதிர்ப்பாக எவ்வளோ பாயிண்ட் சொன்னாலும் இந்த பக்கம் கொஞ்சம் பலமாக இருக்குது. காரணம் என்னன்னா, அந்த பொண்ணுங்களே வந்துல்ல அவர் நல்லவர் இருந்துச்சு. அப்படிலாம் தப்பான ஆள்லாம் கிடையாது, நல்லவராக கெட்டவராக நல்லவர் தான். அப்படின்னும்போது அவர் உங்கள் லவர்கிட்ட, சாரி லவர் இல்லை, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட பார்த்தோன்னே அந்த பொண்ணு பயப்படுற அளவுக்கு என்ன நடந்துக்கிறாரு அவர்கிட்ட அந்த மாதிரி எடுத்து சொல்லுங்கள். சச்சா அவன் ரொம்ப நல்லவன் தான், உனக்கு தான் பார்த்தா பயமாக இருக்குது அப்படின்னு ஏதோ ஒரு 4 பாயிண்ட் நீங்கள் சொன்னால் அந்த பொண்ணுக்கு மனசு மாதிரி இவர்கிட்ட பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் அந்த 4 பாயிண்ட் சொல்லாமல் நேராக பார்த்து சொல்லி நம்ம அருணும் நம்ம பக்கத்து டிபார்ட்மெண்ட் எல்லாரும் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் கீழே வந்துடும் பாரு. அவனும் நம்மளுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான். எல்லாருமே எல்லாம் நம்ம பிறக்கும் போது இருந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்லைல்ல, அவனும் ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான். பேசினா பழகினா புரிஞ்சுப்பேன். அது வேற இல்லாமல் ரொம்ப நல்லவன் தெரியுமா, ஃபோட்டோகிராஃபிலாம் செம்மையாக எடுப்பான், உனக்கு சொல்லி தருவான், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ஃபோட்டோகிராஃபி நல்லா எடுப்பான். அவன் உன்ன கூட எடுப்பான். அது வம்பியா? நீ நினைக்கிற மாதிரி என்ன மாதிரியும் அவனும் நல்ல ஃப்ரெண்டு தான் அப்படின்னு ஒரு பகிரங்கமாக சொல்லுங்க. நீ நினைக்கிற மாதிரி நான் எப்படி சஞ்சீவ் எப்படி நல்லவனோ அதே மாதிரி அருண்ராஜும் நல்லவன். அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு யோசிச்சு ஒரு வழியாக சொல்லி முடிச்சார். அருண், இந்த நிகழ்ச்சி வாயிலாக சொல்லுங்கள். இந்த பாருமா, நான் வந்து அவனை வந்து கலாய்க்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு ஜோக்கெலாம் அடிக்கிற மாதிரி தான் நான் பேசிக்கிறேன் தவிர மற்றபடி உன் மேலே எனக்கு ரொம்ப அக்கறையாக இருக்குது. ஒரு தகவல் சொல்லுங்கள் பார்க்கலாம் அந்த பொண்ணுக்கு. அதாவது சஞ்சீவுக்கு எப்படி ட்ரீட் பண்ணுறியோ என்னையும் அதே மாதிரி ட்ரீட் பண்ண, என்னை பார்த்து இனிமேல் பயந்துலாம் ஓடாத, உங்ககிட்ட இருந்து எதையும் பிடிங்க மாட்டேன். அவ்வளோதான் அவ்வளோதான். இப்போ பொதுவாக சொன்னீங்க கெட்டவெல்லாம் கிடையாதுமான்ட்டு, அதை நேரடியாக உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுங்கள். இங்கே பாடுறான், நான் வந்து ரொம்ப நல்லவன், உன்ன மாதிரியே தான் நீயே சொல்லிட்டேன் உன் வாயில். நானும் உன்ன மாதிரி ரொம்ப நல்லவன் தான். எதுக்கு இது மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து 3வது மனுஷாலிட்டி நீ நேரடியாக என்கிட்ட சொல்லி நான் சுற்றி தயவுசெய்து வாபஸ் வாங்கிக்கப்பா. சாரிப்பா மன்னிச்சிடு. ரைட் சஞ்சீவ், பாவம் நான் இதை வந்து அவங்ககிட்டே சொல்லியிருக்கலாம் ஐயா. ஆனா வந்து எப்படி சொல்றதுன்னு எனக்குமே மனசுல ஒரு தாய்க்கும், இவனும் நம்மள ஒரு ஃப்ரெண்டு தானே, இப்படி சொல்லி அவன் நம்மள ஏதாவது தப்பா நினைச்சுப்பானோ அப்படின்னால நான் இங்க வந்து குற்றச்சாட்டு வச்சேன். பேர் தெரிஞ்சு போச்சுல, கிளியர் ஆயிடுச்சுல, இனிமே அதுக்கு சரி வாங்கிறீங்களா? வாங்கிக்க வேண்டியதான். ரைட்டு. இப்படி தான் நண்பர்கள் இருக்கணும். நண்பர்னா மெக்கானிக்கா படிச்சியா, சரி நான் வேலைக்கு போகிறேன், நான் கிளம்புறேன், மணியாச்சு, அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு பேரண்ட்ஸ் வந்து நம்மளை வந்து படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் நண்பர்கள் தான் இல்லை, படிக்கிறதோட சேர்ந்து ஜாலியாக இருப்போம். மச்சான்னு கூப்பிட்றாங்க, இதுக்குள்ளே ஒரு நிறைய விஷயம் இருக்குது. ஹாய்னுவாங்க, அந்த ஹாய்க்குள்ளே நிறைய உறவு முறைகள் இருக்குது. இது அப்பா அம்மாக்கெல்லாம் இருக்கும் டவுட்டு. பசங்களாம் என்ன பொண்ணுக்கிட்ட பேசுறதுலாம் நியாயன்றானுங்க, பொண்ணுங்க பையன்கிட்ட பேசுறது நியாயன்றது இப்படிலாம் நினைக்கல. பையன் என்ன பொண்ணை நல்லா
ஃப்ரீயாக பாருங்கள். அவங்க சுதந்திரமாக ஜாலியாக பொறுப்போடு இருக்கிறாங்க. அட்வைஸ்லாம் இப்போ தேவையில்லைங்க. இவங்கெல்லாம் பேசும்போது பார்த்தா இவங்களுக்கு எல்லாம் தெரியுது, அதே மாதிரி எல்லாம் தெரியுது. எதுக்கு மேலே பேசக்கூடாது. ஒரு பொண்ணுக்கு தெரியுது இந்த பையன்கிட்ட எப்படி பேசினா இவன் அதுக்கு பதில் என்ன சொல்லுவான்ட்டு, உஷாராக தான் இருக்குது. பையனுக்கும் தெரியுது இதுக்கு மேலே கேட்டால் அந்த பொண்ணு கட்டாயம் ஓடிடும், இல்லைன்னா அண்ணன் சொல்லிடும். அதனால் இவங்க அளவுலாம் தெரியுது. பேரண்ட்ஸ் இதை பாருங்கள், ஓ பசங்க இவ்வளோ ஃப்ராங்காக இருக்கிறாங்களா, நல்லா விவரமாக தான் இருக்கிறாங்க, நம்ம தான் இவங்களை ரொம்ப குறுக்கி வச்சுருக்கோம்னு நினைக்காம ஒரு கண்ணு மட்டும் அவங்க மேலே வைங்க, உஷாராக இருங்க. இதை பார்க்குறவங்களுக்கும் இல்லை, ஏய் டாக்கி டிசி நம்ம போனால் கூட நம்ம வீட்டு பிரச்சனைலாம் பேசலாம் போல வாங்க. அதுக்கான தொலைபேசி எண் 1800102885. அதே மாதிரி நீங்கள் இமெயில் பண்ணலாம். feedback@pudhuyugam.tvக்கு இமெயில் பண்ணுங்கள். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் ஜாலியாக பேசுவோம். டாக் இட் ஈஸி.